10ஆம் அதிகாரம். 1. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடங்கொடுத்து என் மனச்சஞ்சலத்தினாலே பேசுவேன். 2. நான் தேவனை நோக்கி, என்னை குற்றவாளியென்று தீர்க்காதிரும், நீர் எதினிமித்தம் என்னோடே வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். 3. நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது நமக்கு நன்றாயிருக்குமோ? 4. மாம்சக் கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? 5. நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு. 6. உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவகாலத்தைப் போலவும் இருக்கிறதோ? 7. நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. 8. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். 9. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்பத் தூளாகப் போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். 10. நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர்போல் உறைய பண்ணினீர் அல்லவோ? 11. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். 12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு ஆவியை காப்பாற்றினது. 13. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். 14. நான் பாவஞ்செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். 15. நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ! நான் நீதிமானாயிருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. 16. சிங்கத்தைப் போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்கப்புணுகிறீர். 17. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. 18. நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே. 19. நான் ஒரு காலும் இல்லாதது போலிருந்து கற்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். 20. என் நாட்கள் கொஞ்சமல்லவோ? 21. காரிருளும் மரணாந்தகாரமுள்ள தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகாரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமுமாகிய போனால் திரும்பிவராத தேசத்துக்கு நான் போகுமுன்னே. 22. நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். யோபு 11ஆம் அதிகாரம். 1. அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோப்பார் பிரதியுத்தரமாக, 2. ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? 3. உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மவுனமாயிருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? 4. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். 5. ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து. 6. உமக்கு ஞானத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும், உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது, ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். 7. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? 8. அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? 9. அதின் அளவு பூமியைப் பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தைப் பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது. 10. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? 11. மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? 12. புத்தியில்லாத மனுஷன் காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாயிருக்கிறான். 13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். 14. உம்முடைய கையிலே அக்கிரமமிருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். 15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். 16.
அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர். 17 அப்பொழுது உம்முடைய ஆயுசுகாலம் பட்டப்பகலைப் பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தைப் போலிருப்பீர். 18 நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். 19 பயப்படுத்துவாரில்லாமல் நித்திரை செய்வீர், அநேகர் முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். 20 துன்மார்க்கருடைய கண்கள் பூத்துப்போய் அவர்கள் அடைக்கலமானவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல ஒழிந்து போகும் என்றான். யோபு 12ஆம் அதிகாரம். 1 யோபு பிரதியுத்தரமாக. 2 ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். 3 உங்களைப் போல எனக்கும் புத்தியுண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவனல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? 4 என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். 5 ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சியடைகிறான், காலிடறினவர்களுக்கு இது நேரிடும். 6 கள்ளருடைய கூடாரங்களில் செல்வமுண்டு, தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்குச் சாங்கோபாங்கமுண்டு, அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். 7 இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளைக் கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். 8 அல்லது பூமியை விசாரித்துக் கேள், அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களைக் கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். 9 கர்த்தருடைய கரம் இதைச் செய்ததென்று இவைகளெல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? 10 சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையிலிருக்கிறது. 11 வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல, செவியானது வார்த்தைகளைச் சோதித்து பார்க்கிறதல்லவா? 12 முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. 13 அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. 14 இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. 15 இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம், அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழதுமேலதாக்கும். 16 அவரிடத்தில் பெலனும் ஞானமுமுண்டு, மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழிருக்கிறார்கள். 17 அவர் ஆலோசனைக்காரரைச் சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். 18 அவர் ராஜாக்களின் கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். 19 அவர் மந்திரிகளைச் சிறைப்பிடித்து கொண்டு போய் பெலவான்களை கவிழ்த்து போடுகிறார். 20 அவர் நம்பிக்கையுள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர்வயதுள்ளவரின் ஆலோசனையை வாங்கிப் போடுகிறார். 21 அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணுகிறார், பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். 22 அவர் அந்தகாரத்திலிருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். 23 அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார், அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். 24 அவர் பூமியிலுள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றிப் போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார். 25 அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவித்திரிகிறார்கள், வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறித்திரிய பண்ணுகிறார். யோபு 13ஆம் அதிகாரம். 1 இதோ இவைகளெல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. 2 நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. 3 சர்வவல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். 4 நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்குதவாத வைத்தியர்கள். 5 நீங்கள் பேசாமலிருந்தால் நலமாகும், அது எங்களுக்கு ஞானமாயிருக்கும். 6 நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். 7 நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? 8 அவருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்களோ? தேவனுக்காக வழக்காடுவீர்களோ? 9 அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? 10 நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சிணியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். 11 அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ? அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ? 12
உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்குச் சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்றுக் குவியல்களுக்குச் சமானம். 13. நீங்கள் மவுனமாயிருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது வரட்டும். 14. நான் என் பற்களில் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன். 15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். 16. அவரே என் இரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். 17. என் வசனத்தையும் நான் சொல்லிக் காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய்க் கேளுங்கள். 18. இதோ என் நியாயங்களை அணியணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன். 19. என்னோடே வழக்காட வேண்டுமென்று இருக்கிறவன் யார்? நான் மவுனமாயிருந்தால் ஜீவித்துப் போவேனே. 20. 2 காரியங்களை மாத்திரம் எனக்குச் செய்யாதிருப்பீராக, அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒளித்துக் கொள்ளாதிருப்பேன். 21. உம்முடைய கையை என்னை விட்டுத் தூரப்படுத்தும், உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. 22. நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். 23. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். 24. நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். 25. காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ. 26. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். 27. என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளையெல்லாம் காவல் பண்ணுகிறீர், என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர். 28. இப்படிப்பட்டவன் அழுகிப்போகி வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.